அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் என் அன்பு வணக்கம். இன்று மே 3, 2025 தமிழ் சித்திரை 20 சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மற்றும் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இனி 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம். மேஷம். இன்று எதிர்பாராத சில பணிகள் முடியும். தாய் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் மேன்மையான சூழல் அமையும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். சிற்ப பணிகளில் திறமைகள் வெளிப்படும். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். சாந்தம் நிறைந்த நாள். இன்று உங்களுக்கு மறக்க முடியாத நாள். உங்கள் முயற்சி மூலம் இலக்குகளை அடைவீர்கள். ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை தரும். வேலை மற்றும் தொழில் பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள். உங்களுக்குள் காணப்படும் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் இனிமையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமை. இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படும். இன்று முதலீட்டிற்கான முயற்சிகளை எடுக்கலாம். ஆரோக்கியம். உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். உங்களுக்கான பரிகாரம். வீட்டில் காலை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி அக்னி தேவதாக்கு பிரார்த்தனை செய்யவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி அலைச்சல்கள் ஏற்படும். பரணி மேன்மையான நாள். கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும். ரிஷபம். இன்று சில பிரச்சனைகளுக்கு முடிவுகளை எடுப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வாகனங்களை வாங்க திட்டமிடுவீர்கள். அரசு சார்ந்த வழியில் ஆதரவு ஏற்படும். வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். திறமை வெளிப்படும் நாள். இன்று சில சவால்களை சந்திக்க நேரும். வெற்றி கிடைப்பதற்கு உங்கள் அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை. ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமாக இருக்கும். வேலை மற்றும் தொழில். இன்று பணிகள் அதிகமாக காணப்படும். அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்களிடம் காணப்படும் ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். உங்கள் துணையுடன் நல்லுறவு ஏற்படுத்த ஈகோவை கைவிடுங்கள். நிதி நிலைமை. இன்று அதிக செலவினங்கள் ஏற்படும். கட்டுப்படுத்த முடியாத அளவில் இருப்பதன் காரணமாக பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியம். உங்கள் காதுகளில் ஏற்படும் பிரச்சினை உங்களுக்கு கவலையை அளிக்கும். உங்களுக்கான பரிகாரம். ஓம் அக்னிமிலிதா ஜீவோ என்ற வேத மந்திரம் 11 முறை உச்சரிக்கலாம். இந்த பரிகாரம் உங்கள் உடல் வலிமையும் மன உறுதியையும் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி ஆதரவு ஏற்படும். மிருகசீரிஷம் மந்தத்தன்மை குறையும். மிதுனம். இன்று கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். வியாபாரத்தில் வியூகங்களை புரிந்து கொள்வீர்கள். அலுவலகத்தில் மதிப்பு உயரும். சூழ்நிலை அறிந்து திறமைகளை வெளிப்படுத்தவும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும். நலம் நிறைந்த நாள். உங்கள் பதட்டத்தை எப்படி குறைப்பதென்பதை கற்றுக்கொள்ளுங்கள். எந்தவிதமான எதிர்மறை எண்ணத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் அற்புதங்களை புரிவீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள். தடைகளை சமாளித்து உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்களின் வித்தியாசமான அணுகுமுறையை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இது உங்கள் இருவருக்கும் இடையேயான உறவை பாதிக்கும். நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் நன்மை கிடைக்கும். நிதி நிலைமை. இன்று அதிகரித்து காணப்படும் பொறுப்புகள் காரணமாக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாவீர்கள். இன்று அதிக பணம் சேமிக்க இயலாது. ஆரோக்கியம். பல்வலி மற்றும் சளி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். உங்களுக்கான பரிகாரம். வேல் சின்னத்தை வெள்ளியில் செய்து ஆலயம் அல்லது வீட்டிலே வைத்து வழிபடுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் வியூகங்களை அறிவீர்கள். திருவாதிரை புரிதல் உண்டாகும். புனர்பூசம் முடிவு கிடைக்கும்.
கடகம், இன்று உறவுகளுக்குள் அனுசரித்து செல்லவும். வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும். தோற்றப்பொலிவு பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். வித்தியாசமான கனவுகளால் குழப்பங்கள் ஏற்படும். வேலையாட்களிடத்தில் விட்டுக்கொடுத்து செல்லவும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். நன்மை நிறைந்த நாள். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலம் உங்கள் கவனம் திசை திரும்பலாம். வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவை. உங்களை அமைதியாக வைத்துக்கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள். வேலை மற்றும் தொழில். பணியிடத்தில் நற்பெயரை எடுப்பீர்கள். பணியை எளிதாக முடிப்பீர்கள். பணியை விரும்பி செய்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். நிதிநிலைமை. தேவையில்லாத செலவினங்களை எதிர்கொள்வீர்கள். உங்கள் செலவுகள் கட்டுப்படுத்துங்கள். ஆரோக்கியம். இன்று ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படும். உங்களுக்கான பரிகாரம். சரவணபவா என்ற நாமத்தை 108 முறை ஜெபிக்கவும். காரிய சித்தி, சத்துரு தோஷ நிவாரணம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் அனுசரித்து செல்லவும். பூசம் குழப்பமான நாள். ஆயில்யம் வாதங்களை தவிர்க்கவும். சிம்மம், இன்று எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும். வெளியூர் செல்வது தொடர்பான பயணங்கள் கைகூடும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். விவேகமான செயல்பாடுகளின் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சிந்தனை மேம்படும் நாள். இன்று சிறந்த நாளாக இருக்கும். நட்பான அணுகுமுறை தேவை. அது வாழ்க்கையின் நன்மைகளையும் தீமைகளையும் உணர வைக்கும். வேலை மற்றும் தொழில். உங்கள் சக பணியாளர்களிடம் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள். உங்கள் பணிகளை முடிக்க அவர்கள் தகுந்த நேரத்தில் ஆதரவு தருவார்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் பரஸ்பர அனுசரணை மூலம் உறவை வலுப்படுத்தலாம். உங்கள் நட்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை மகிழ்விக்கலாம். நிதிநிலைமை. இன்று நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம். நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். இன்று உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள். உங்களுக்கான பரிகாரம். சந்திர திதியின் போது மன உளைச்சல் அதிகமிருப்பின் பௌர்ணமி அல்லது துவாதசி அன்று நிலவை பார்த்து ஓம் சோமாய நம ஜெபிக்கவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் பயணங்கள் கைகூடும். பூரம் கவனம் வேண்டும். உத்திரம் நம்பிக்கை அதிகரிக்கும். கன்னி, இன்று உறவுகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். விவாதங்களில் சாதகமான முடிவு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சபை பணிகளில் ஆதரவு கிடைக்கும். சினம் விலகும் நாள். இன்று நீங்கள் ஆற்றும் அனைத்து செயல்களிலும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கிக் கொண்டு முன்னேறுவீர்கள். வேலை மற்றும் தொழில். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேண்டும். கெட்ட பெயர் ஏற்படுத்தாத வகையில் பணியாற்றும் முறைகளில் கவனமாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி காணப்படும். நிதிநிலைமை. நீங்கள் சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உங்களிடம் உள்ள பணம் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம். நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்கள் தேக ஆரோக்கியம் திடமாக இருக்கும். உங்களுக்கான பரிகாரம். சந்திரனுக்கு அரளி பெருங்கொடு மரம் பூ வைத்து பால் அபிஷேகம் செய்தால் மன அமைதி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் சுபமான நாள். அஸ்தம் அனுகூலம் ஏற்படும். சித்திரை ஆதரவு கிடைக்கும். துலாம், இன்று சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும். சக ஊழியர்களால் சில பணிகளை முடிப்பீர்கள். திட்டமிட்ட பணிகளில் சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும். பக்தி நிறைந்த நாள். கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கிக்கொள்ளலாம். பிரார்த்தனை சிறந்த பலனை தரும். வேலை மற்றும் தொழில். வேலையில் காணப்படும் சுமை காரணமாக பதட்டமாக உணர்வீர்கள். பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது. பணியில் தவறுகள் நேரலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படும். நிதிநிலைமை.
சிறிய அளவில் கடன்களை வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உங்களுக்கென்று சிறிது பணத்தை வைத்துக்கொள்ள இது உதவும். ஆரோக்கியம். கால் வலி அல்லது முதுகு வலி ஏற்படலாம். அது உங்களுக்கு கவலையை அளிக்கும். உங்களுக்கான பரிகாரம்: ஒரே நேரத்தில் 3 விதமான தானங்களைச் செய்யவும். அன்ன தானம், ஏழைகளுக்கு உணவு. உடுப்புடைய தானம், பரித்த ஆடைகள். வித்யா தானம், பள்ளி மாணவர்களுக்கு புத்தகம், பென் பாக்ஸ். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை புரிதல் அதிகரிக்கும். சுவாதி எண்ணங்கள் மேம்படும். விசாகம் மேன்மை ஏற்படும். விருச்சிகம். இன்று குடும்பத்தில் வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டாகும். பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். கூட்டாளிகளின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். வர்த்தகம் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும். பரிவு வேண்டிய நாள். உங்கள் நாளை திட்டமிட வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். வேலை மற்றும் தொழில். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள். உங்களின் யதார்த்தமான அணுகுமுறை அதற்கு உதவும். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்து விடுவீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. நீங்கள் இன்று உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படும். நிதிநிலைமை. உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும். இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். ஆரோக்கியம். கால் வலி காணப்படலாம். உங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். முடிந்தவரை ஓய்வெடுங்கள். உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களுக்கான பரிகாரம்: பசுவுக்கு பச்சை தீவனம், கோதுமை புல், மரவள்ளி இலை வழங்குங்கள். ஓம் ஸ்ரீ காமதேனவே நம என்று ஜெபிக்கவும். உங்கள் குடும்பத்தில் வளம், சமாதானம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் செலவுகள் உண்டாகும். அனுஷம் மாற்றமான நாள். கேட்டை தேடல்கள் அதிகரிக்கும். தனுசு. இன்று சமூகம் சார்ந்த பணிகளில் நிதானம் வேண்டும். எதிலும் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். உணவு சார்ந்த விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும். எதிர்பாராத சில நிகழ்வுகளின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும். நிதானம் வேண்டிய நாள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய தொடர்புகள் உருவாகும். அவை உதவிகரமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். வேலை மற்றும் தொழில். இன்று பணியில் திருப்திகரமான நிலை இருக்கும். கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பணிகளை கையாள்வீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும். நீங்கள் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். நிதிநிலைமை. உங்களின் கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தேவையற்ற கவலைகளை தவிர்த்தால் ஆரோக்கியத்தை தக்க வைக்கலாம். உங்களுக்கான பரிகாரம்: கல்வி, ஞானம், உள விழிப்புணர்ச்சி மேம்பட வில்வ மரத்தின் அடியில் அமர்ந்து ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே 108 முறை ஜெபிக்கவும். சிறு வெள்ளைப்பூ, அரளி, பூவரசு தூவி விரத பூஜை செய்யவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நிதானம் வேண்டும். பூராடம் அனுசரித்து செல்லவும். உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும். மகரம். இன்று கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய அறிமுகம் உண்டாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். சுப காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். அமைதி நிறைந்த நாள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் பிறரை கவர்வீர்கள். உங்கள் மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படும். வேலை மற்றும் தொழில். பணியிடச் சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். திட்டமிட்டபடி பணிகள் சிறப்பாக நடக்கும். இதன் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்கள் துணையுடன் திருப்திகரமான நிலை காணப்படும். உங்கள் துணையுடன் இணைந்து விருந்திற்கு ஏற்பாடுகள் செய்வீர்கள். நிதிநிலைமை. நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை புதிய முதலீடுகளை செய்வதற்கு பயன்படுத்தலாம். ஆரோக்கியம். இன்று உற்சாகம், உறுதி மற்றும் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும். உங்களுக்கான பரிகாரம்: பசும்பாலில் மஞ்சள் சேர்த்து குருவாயூரப்பன் அல்லது தத்தாத்ரேயருக்கு அபிஷேகம் செய்யலாம். ஓம் குரவே நம 108 முறை சொல்லவும்.
அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் சாதகமான நாள். திருவோணம் அறிமுகம் கிடைக்கும். அவிட்டம் தடைகள் விலகும். கும்பம் இன்று சாமர்த்தியமான செயல்பாடுகளால் காரியத்தில் அனுகூலம் ஏற்படும். தன வரவுகளால் நெருக்கடிகள் குறையும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். இன்று நம்பிக்கை குறைந்து காணப்படும். உங்கள் பொறுமை சோதனைக்குள்ளாகும். திட்டமிட்டு செயல்களை ஆற்ற வேண்டும். வேலை மற்றும் தொழில். பணியிடச் சூழல் சாதகமாக இருக்காது. நடுநிலையோடு காணப்படும். சக பணியாளர்களிடம் கவனமுடன் பழகவும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. உங்களிடம் இன்று அனுசரிக்கும் போக்கு காணப்படாது. நீங்கள் இன்று மகிழ்ச்சியை தேடுவீர்கள். உங்கள் துணையிடம் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. உறவில் மகிழ்ச்சி நிலவ அன்பும் அனுசரணையும் தேவை. நிதிநிலைமை. இன்று அதிக பணம் சம்பாதிக்க முடியாது. உங்கள் வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம். உங்களிடம் கவலை தரும் வகையில் சில பதட்டங்கள் காணப்படும். மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் ஆரோக்கியத்தை தக்க வைக்கலாம். உங்களுக்கான பரிகாரம். ஹனுமான் சாலீசா அல்லது ஓம் ஹம் ஹனுமதே நம 11 முறை ஜெபிக்கவும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வெற்றிலையின் மீது சுண்ணாம்பு வைத்து தீபம் ஏற்றவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் அனுகூலம் ஏற்படும். சதயம் மகிழ்ச்சியான நாள். பூரட்டாதி ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். மீனம் இன்று புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். உயர்கல்வி குறித்த எண்ணங்கள் உண்டாகும். வியாபாரம் சார்ந்த பணிகளில் பொறுமை வேண்டும். உத்தியோகத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். சுபம் நிறைந்த நாள். மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். வேலை மற்றும் தொழில். நீங்கள் சிறப்பான வேலையை வழங்குவீர்கள். நீங்கள் தன்னிச்சையாக இயங்கி பணியாற்றுவீர்கள். காதல் மற்றும் திருமண வாழ்க்கை. இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல. உங்களின் உள்ளத்தை சிறந்த முறையில் வெளிப்படுத்தி உங்கள் துணையை மகிழ்ச்சியுறச் செய்யுங்கள். நிதிநிலைமை. உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படும். சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இதனால் குழப்பமான மன நிலையில் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம். வருத்தம் மற்றும் அசௌகரியம் காரணமாக கால்களில் வலி காணப்படும். உங்களுக்கான பரிகாரம். ஐயப்பன் வழிபாடு மூலம் சனியும் குருவும் சமநிலையில் சாந்தம் பெற முடியும். சுவாமியே சரணம் ஐயப்பா 108 முறை மாலை நேரத்தில் கூறி நியமங்கள் கடைபிடிக்கலாம். கருப்பு வேஷ்டி அணிந்து விரதமாக கடலை சுண்டல் பிரசாதம் பஞ்சு மாலையுடன் அர்ப்பணிக்கவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி சிந்தனைகள் பிறக்கும். உத்திரட்டாதி பொறுமை வேண்டும். ரேவதி பிரார்த்தனைகள் நிறைவேறும்.